லைஃப் லெசன்ஸ் சில எதிர்பார்க்காத தருணங்கள்ல நடக்கும். சில எதிர்பார்க்காத சந்திப்புல கூட கிடைக்கலாம். சில எதிர்பார்க்காத மனிதர்கள் மூலியமா கூட அந்த லைஃப் லெசன்ஸ் வரலாம். அந்த லைஃப் லெசன்ஸ் நம்மளுடைய ஒரு பர்பஸை மட்டும் மீட் பண்றதுக்கு உதவி பண்ணாம ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் இந்த லைஃப் லெசன்ஸ். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதையில சில சாதாரணமான மனிதர்கள் மூலியமா என்னென்ன பாடங்கள் கத்துக்கிட்டாங்க, அந்த பாடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை எந்த மாதிரிலாம் மாத்திருக்கு, எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிறத 3000 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற ஒரு புக் மூலயமா சுதாமூர்த்தி மேம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புக்கை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? சுதாமூர்த்தி மேம் நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்ச ஆத்தர் தான், கொஞ்சம் ரினவுண்டான ஒரு பர்சனாலிட்டி தான். அவங்களுடைய ஒன் ஆஃப் த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிற புக் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய லைஃப்ல நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் என்னென்ன, அதுக்கப்புறம் தன்னை எப்படி ஒரு கம்யூனிட்டி ஒர்க்ல இன்டெப்தா இறங்கி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க, அதை எப்படி எப்படிலாம் மாற்றி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க, அது மூலயமா சந்திச்ச மனிதர்கள் யார் யார், என்னென்ன லெசன்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரியாக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. 3000 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 11 சாப்டர்ஸ் இருக்குது. 11 சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட 11 லெசன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 11 சாப்டர்ஸ் அதுலேருந்து ஒவ்வொரு லெசன்ஸ் என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 1 3000 ஸ்டிச்சஸ். சாப்டர் நேமே 3000 ஸ்டிச்சஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எதை பற்றி டீல் பண்ணியிருக்கு அப்படின்னா தேவதாசி சிஸ்டம் பற்றி டீல் பண்ணியிருக்கு. அந்த காலத்தில் தேவதாசி அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கடவுளுக்கு சேவை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் தான் தேவதாசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இசைக்கலைஞர்களாகட்டும், ஒரு நடன கலைஞர்களாகட்டும், அவங்க வந்து கோயிலில் ஆலயங்களில் கடவுளுக்கு மட்டுமே அவங்க வந்து தன்னுடைய கலையை வந்து அர்ப்பணிச்சு பண்ணுறவங்கள தான் இந்த தேவதாசி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்குது. பட் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது என்ன மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மீனிங்லாம் டிஃப்ரெண்ட் ஆகி அது இந்த ஆட்சிகள் மாறி மன்னர்கள் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த தேவதாசி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ உள்ள டேர்ம் வேற, மீனிங்கே வேற. கிட்டத்தட்ட சிம்பிளி சொல்லணும் அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சுதாமூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை எப்படியாச்சும் நம்ம இந்த ப்ராப்ளம் டீல் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஒரு செட் ஆஃப் விமனை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப், இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அவங்க வந்து அந்த செட் ஆஃப் விமன் வந்து அக்ரி பண்ணாம இவங்களை அப்போஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஒரு ஹேர்டில்ஸ்க்கு அப்புறம் நிறைய ஒரு அசிங்கங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த விமனோட நல்ல ஒரு பழகி, ஒரு ஃப்ரெண்டா பழகி அவங்க லைஃப்ல நடக்கிற ஒரு ஃபுல் ஜேர்னி, என்னென்ன டே டு டே லைஃப் என்ன மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல கரியரை செட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம்லாம் கற்றுக் கொடுத்து இவங்களுக்கும் ஒரு நல்ல கரியர், ஒரு அப்ஸ்கில்லிங் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள், லைவ்லிஹுட்லாம் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட இவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் விமனோடைய லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3000 பேரை வந்து அந்த தேவதாசி சிஸ்டம்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க சுதாமூர்த்தி. ஸோ கிட்டத்தட்ட 3000 விமன் வந்து இதுல இருந்து வெளியில மீட் எடுத்திருந்திருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3000 விமன் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்க இப்போ ஒரு நல்ல லைஃப் நல்லா லீட் பண்ணிட்டு ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிம்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு சின்னதாக ஒரு பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சு அதுக்கு வந்து நிறைய வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஒரு இண்டிபெண்டான லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த செட் ஆஃப் பீப்புள், அந்த செட் ஆஃப் விமன். சுதாமூர்த்தி மேம் அதுக்கு போயிருக்காங்க. போய் அங்கே சில விஷயங்கள் இத்தனை தான் மாற்றிருக்காங்க. ஸோ அங்கே அந்த செட் ஆஃப் பீப்புள் 3000 கேர்ள்ஸ் அந்த விமன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து சாதாரணமான ஒரு பெட் ஸ்ப்ரெட் கிடையாது. அந்த 3000 பெண்களும் தனித்தனியாக எம்ப்ராய்டரிங் பண்ண, தனித்தனியாக ஸ்டிச் பண்ண சேர்ந்தது தான் அந்த ஒரு பெட் ஸ்ப்ரெட். ஸோ அதனால தான் அந்த 3000 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற அந்த நேமே, பெயர் காரணம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுல இருந்து கற்றுக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னா இஃப் யூ பிலீவ் இன் சம்திங், இஃப் யூ ஆர் புட்டிங் யுவர் என்டையர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு த ஒர்க், ஆப்வியஸ்லி
யூ கேன் அச்சீவ் இட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்க ஆரம்பத்தில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க நம்பினது எப்படியாச்சும் இந்த விமனை இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து அவங்களுக்கும் தனி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சது. எத்தனை ஹர்டல்ஸ் எத்தனை அப்டக்கல்ஸ் வந்தாலும் அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டும் விடாமல் அவங்க ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக கிட்டத்தட்ட 3000 பெண்களை அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு உதவியாக இருந்தது சுதாமூர்த்தி மேம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் 3000 ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஹவு டு பீட் த பாய்ஸ் சாப்டர் நம்பர் 2 இதுதான். ஸோ என்ன அப்படின்னா இவங்க வந்து ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஆசை. பட் அந்த டைமில் அவங்களுடைய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் த மேல் நாட் ஃபார் அ ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. கேர்ள்ஸுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதனால இவங்களோட வீட்லேயும் சரி சுற்றி உள்ள சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் சரி நிறைய அப்போசிஷன்ஸ் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு. பட் அதையும் தாண்டி இவங்களுடைய 12th அந்த மார்க்ஸ் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு அவங்களுடைய நியர்பை காலேஜ்லேயே. ஸோ அந்த இன்ஜினியரிங் காலேஜில் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாருமே அவங்க பசங்க, இவங்க ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஃபீமேல் கேர்ள் அப்படிங்கிறது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கேர்ள்ஸுக்குன்னு தனியாக கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க பாருங்க. ஸோ மாக்கரி, இந்த நிறைய கேலி கிண்டல் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ் அப்படிங்கிற மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த டாப்பராக வந்திருக்காங்க காலேஜ்லேயே. ஸோ 4 வருஷம் முடிக்க இவங்க சொல்றது என்ன அப்படின்னா 4 வருஷம் முடிச்சுட்டு அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கிண்டல் பண்ண நிறைய பேர் அந்த 4th இயர் முடிச்சுட்டு வெளில போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக தான் மாறி இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இவங்களுடைய ஸ்கோர்ஸ் மார்க்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட கன்சிஸ்டன்சி இதெல்லாம் பார்த்து கிட்டத்தட்ட இவங்ககிட்ட மோர் தென் அ திங் இவங்ககிட்ட சப்ஜெக்ட்ஸ் இவங்ககிட்ட நோட்ஸ் எல்லாம் வாங்கி எந்த ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு வேணுனாலும் சுதாமூர்த்தி மேமே காண்டாக்ட் பண்ணி அது ஹெல்ப்புக்கு சப்ஜெக்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்டு இது பண்ணுறது, ஏதாச்சும் ஒரு கைட்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி ஆகி 4th இயர் முடிக்க போகும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு உருவாங்கியிருக்காங்க. நாலேஜ் இஸ் அ வெல்த்தி திங் அண்ட் ஹார்ட் ஒர்க் ட்ரைம்ஸ் அப்படிங்கிறது. இவங்கள இந்த 4 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ் தான். வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் அந்த ஸ்டடீஸில் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு இடத்துல வந்து நிற்க முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த காலத்தில் அந்த காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரே ஒரு சிங்கிள் கேர்ளாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஃபுட் ஃபார் தாட் 3rd சாப்டர். ஒரு சாதாரணமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷன் வந்து சில இடத்துல நல்ல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இங்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்டை ஒருத்தவங்களை வந்து ஏதாச்சும் மீட் பண்ணி அவங்களுடைய வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய உணவுகள், அதாவது காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய கண்ட்ரியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியான சில காய்கறிகள் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியிலேருந்து வந்தது கிடையாது. அது வெளிநாட்டில இருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தது தான். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது பழகி அது நம்மளுக்கு இப்போ என்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உணவு ஆக்சுவலாக இந்தியாவில இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இதோட டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிஜினஸ் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து எக்ஸாம்பிள் வந்து சில்லிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இந்தியன் ஒரிஜினே கிடையவே கிடையாதான். அந்த மாதிரி சில்லிஸ் மட்டும் கிடையாது, நிறைய உணவுகள் என்னென்ன அப்படின்னா சில்லிஸ், கேப்சிகம், கார்ன், கிரவுண்ட்நட், கேஷ்யூஸ், பீன்ஸ், பொட்டேட்டோ, பப்பாயா, பைனாப்பிள், கஸ்டர்ட் ஆப்பிள், கோவா, சாப்போடில்லா இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பீன்ஸ்ல இருந்து சில்லிஸ்ல இருந்து சப்போட்டால இருந்து எல்லாமே பாருங்களேன் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல, ஆக்சுவலாக வந்து சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், குலோப் ஜாமுன் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் என்ன யோசிச்சிருந்திருப்போம், நம்மளுடைய ஃபுட்டுன்னு தானே யோசிச்சிருப்போம். ஆக்சுவலாக தட் இஸ் அ பெர்ஷியன் டேர்ம், ஈரான்ல இருந்து வந்திருக்கு. அது ஈரானோட டிஷ். அது குலோப் ஜாமுன் அப்படிங்கிறது ஈரானோட டிஷ். ஸோ அந்த மாதிரியான நிறைய காய்கறிகள் கிட்டத்தட்ட ஒரு 80% அந்த காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணுறதே சொல்கிறதே. ஸோ இந்த மாதிரியான சில எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷன்ஸ் மூலயமா நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிறது தான். ஸோ எல்லா என்னது எல்லா நல்ல ஒரு பிளான்டான ஒரு மீட்டிங்ஸ்ல இருந்தும் நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சில அன்எக்ஸ்பெக்டட் கான்வர்சேஷன்ல இருந்தும் சில நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதான். 3 handful ஆஃப் வாட்டர். சின்ன வயசுல தன்னுடைய தாத்தா பாட்டி வந்து இவங்களுக்கு சொன்ன கதைகள் என்ன அப்படின்னா இந்த காஷி கங்கா அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய தாத்தா சுதாமூர்த்தி அவங்களுடைய தாத்தா பாட்டிகள் வந்து அந்த டைம்ல வந்து இந்த காஷி இதுக்கெல்லாம் போனதே இல்லை. ஏன்னா அங்க போனோம் அப்படின்னா தனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை வந்து அங்க விட்டுறணும், எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த ஒரு ஹேபிட்டையோ அந்த ஒரு விஷயத்தையோ விட்டுட்டு வந்துடணும், அந்த தண்ணியில கங்கையிலேயே கொடுத்துட்டு வந்துடணும்.
அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு, இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு கதைகள், அந்த ஒரு ஸ்டோரியை வந்து இவங்க கேட்டு கேட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இவங்க நல்லா வளர்ந்து அந்த காஷி கங்கா வந்து அந்த டைம்ல ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஒன் ட்ரிப்பு ட்ரெயின் ஜேர்னி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. டக்குன்னு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஒரு வளர்ச்சி வந்துருச்சு. இந்த டைம்ல அவங்க இந்த மாதிரி ஒரு போகணும் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணும்போது அவங்க டக்குன்னு ஒரு காஷிக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சுதாமூர்த்தி அவங்க கிளம்பிட்டாங்க. நல்ல ஒரு லைஃப்ல நல்ல ஒரு இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க கிளம்பியிருக்காங்க. அப்படி போகும்போது இந்த தன்னுடைய தாத்தா பாட்டிகள் சொன்ன அந்த கதைகள்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க காஷிக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த கோயில் இதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு கங்கையில் குளிக்கும் போது 3 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்து அப்படி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஞாபகப்படுத்திட்டு ஒரு 3 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஒரு ஹேபிட்டை கற்றுக் கொடுத்த இந்த தாத்தா பாட்டிகள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்டர் பர்சன்ஸுக்கு வந்து நம்ம என்றைக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுடைய சில விஷயங்களை நம்ம கிராட்டிடியூட் மூலயமா நல்ல விஷயங்களை காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர். செகண்ட் திங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரியில் பிறந்ததுக்கே மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை அப்படிங்கிறதுக்கு ஸோ இந்த கண்ட்ரியில் இந்த இடத்துல என்னை இப்படி வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறது. ஸோ கிரேட்ஃபுல் டு இந்தியா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கிறதா செகண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் சாரீஸ். சுதாமூர்த்தி மேம் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் சாரீஸ். சாரீஸ் இன் த சென்ஸ் ஷாப்பிங்கில். ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த கலர்ஸு இதுலேயே அட்ராக்ட் ஆகி இந்த டக்கு டக்குன்னு ஷாப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ நம்ம இன்னையிலேருந்து ஒன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் அப்படிங்கிறத விடணும். எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த சாரீ ஷாப்பிங் அப்படிங்கிறத விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்வான்ட் ஷாப்பிங்கை ஃபுல்லாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் 3 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படிங்கிறது. ஒரு உனக்கு பிடிச்ச ஒரு வேர்ல்ட்லி திங் ஏதாச்சும் ஒரு ப்ளஷர்ஸ் அல்லது வந்து ஒரு சாப்பாடாகட்டும் அல்லது வந்து ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் ஆகட்டும், இஃப் யூர் டிட்டாச்சிங் ஃப்ரம் யுவர் வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கீப் யூ இன் அ ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் அந்த லெசன், இந்த பாடத்துல இருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குற லெசன். ஸோ 3 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது யூ நீட் டு டிட்டாச் ஃப்ரம் யுவர் வேர்ல்ட்லி திங்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் கிளாஸ் அப்படிங்கிறது. கேட்டில் கிளாஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் விசிட் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனில் ஒரு டொனேஷன்ஸ் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் விசிட்டுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது போயிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ஃப்ளைட்காக ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. அவங்களுடைய அட்டையர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு சாரீ, இந்தியன் சாரீ அந்த மாதிரி ஒரு அட்டையரில் நார்மலாக போயிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி அந்த செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெரி லக்ஸூரியஸ் கைண்ட் ஆஃப் அ திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளோயிங்கான ஒரு நெக்லஸ்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ், அட்டையர்ஸ்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் நின்றுருக்காங்க. ஸோ இவங்களும் அந்த சுதாமூர்த்தி மேமும் போய் பிஸ்னஸ் கிளாஸ் நிற்கிறாங்க. அந்த முன்னாடி உள்ள பர்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ நார்மல் கிளாஸ் வந்து அந்த சீட் இருக்குது, மேபி யூ கேன் ஸ்டெப் இன் தேர் அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. செக்இன் பண்ணுற டைம் வரும்போது செக்இனும் ஆகி உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சுதாமூர்த்தி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எதனால நான் பிஸ்னஸ் கிளாஸில் வரக்கூடாத ஒரு ஆள்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ கான் ஜட்ஜ் அ பர்சன் பை இட்ஸ் அட்டையர். அது நார்மலாக தெரிஞ்ச ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்காங்க அப்படிங்கிறனால ஷி இஸ் நாட் இன் அ பாவர்ட்டி. அதே மாதிரி ஒரு பர்சன் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனாலும் ஷி இஸ் நாட் அ வெல் எஜுகேட்டட் ஆர் வெல் மெச்சூர்டு பர்சன் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஒரு மணி இஸ் நாட் அ டிட்டர்மெண்டல் திங் அப்படிங்கிறது தான். லக்ஸூரியஸ் கான் பி என்னது ஒரு ஹாப்பினஸ் ஒரு பர்சனுடைய லக்ஸூரியஸை வச்சு இல்லை ஒரு பர்சனை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அந்த பர்சனோட கேரக்டர் மற்ற பர்சன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறான், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அது கேட்டில் கிளாஸ் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் டீல் பண்ணியிருக்காங்க. லைஃப் அன்ரிட்டன். சுதாமூர்த்தி அவங்களுடைய அப்பா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் பேசிக்காக. அவங்களுடைய நேம் வந்து ஆர்ஹெச் குல்கர்னி அப்படிங்கிறவங்க.
ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்காங்க. ஸோ ஒரு அப்பப்போ ஜாப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு ரூரல் வில்லேஜ்ல போய் அவங்கள போட்டிருக்காங்க. ஆள் நடமாட்டம் ரொம்ப மக்கள் தொகையெல்லாம் கம்மியா இருக்கிற ஒரு வில்லேஜ். சுத்தமான ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிரெக்னன்சி கேஸ அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இவங்களுக்கு வருது. ஹி அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இந்த பிரெக்னன்சி அதுலலாம் இது கிடையாது, பிராக்டிஸ் கிடையாது. பட் வேற வழி இல்ல. ஹி இஸ் ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர் அப்படிங்கிறனால, அந்த பெர்சன் வந்து இந்த அந்த பெர்சனுக்கு பிரெக்னன்சி பண்ண வேண்டியது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பிரெக்னன்சி பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த லேடி வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை நம்பி சில இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ இந்த ஒரு கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இந்த கும்பல்லேருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் போகணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய ஒரே இது. அதனால எப்படியாச்சும் இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்ஹெச் குல்கர்னி அந்த டாக்டர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாக்டருக்கு வந்து வேற வழியும் தெரியல. ஏன்னா இங்கே வந்து வேற எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிருக்காங்க, டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில க்ளூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டக்குன்னு காலையில் இந்த மாதிரி கிளம்பி போயிரு, அங்கே போய் என்னுடைய ஒரு பர்சன், என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண அப்படின்னா ஹி வில் டேக் கேர் ஆஃப் எனிதிங், உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸுக்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு அந்த பர்சன் ஒரு சுச்சுவேஷன் ஆர்ஹெச் குல்கர்னி நடக்குது. ஆர்ஹெச் குல்கர்னி வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு இடத்துக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு சின்ன பொண்ணு டாக்டர் ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அமேசிங் ப்ரெசன்டேஷன். இதை பார்த்துட்டு டாக்டருக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்ககிட்ட போய் பேசியிருக்காங்க. இது என்ன மாதிரி ஏது அப்படின்னு கேட்கும் போது அந்த அந்த லேடி டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் யார், உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி குல்கர்னி அப்படிங்கும்போது, என் கூட ஒரு நாள் வர முடியுமா, வீட்டுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு, என்ன அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரே ஒரு தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை மட்டும் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மாவை மீட் பண்ண வச்சுருக்காங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுடைய அம்மாவை தான் கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து ப்ரெக்னன்சி பார்த்து காப்பாற்றிருக்காரு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்ன விஷயங்கள், கதைகள் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த லேடி டாக்டர் அந்த சின்ன பொண்ணு வந்து ஒரு டயக்னோஸ்டிக் சென்டரே ஆரம்பிச்சிருக்கு. அந்த டயக்னோஸ்டிக் சென்டருக்கு வந்து ஆர்ஹெச் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்ட்டு நேமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து லெசன் என்ன அப்படின்னா, when the person is looking for a help in the very most of the ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கும்போது, ஈவன் உங்ககிட்ட ஒரு லீஸ்ட் ஆப்ஷன் இருந்தாலும் அவங்களுக்கு மறக்காம ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறதான். ஈவன் if the person is looking for most amount of a help அப்படின்னா, even if you are having a least option to help someone அப்படின்னா, please go ahead and do something for them. No place like a home. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெர்மனன்ட்டான ஒரு பில்டிங் நமக்குன்னு ஒரு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்குன்னு ஒரு பில்டிங் வேணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்டும் வந்து அவங்க சேர்த்து பண்ணி வச்சுட்டாங்க. டொனேஷன்ஸ் மூலியமா கிடையாது, தன்னுடைய ஓன் மணிலேயே நிறைய கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து துபாயில் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு சில பர்சன்ஸை சந்திக்கும் போது தான் சுதாமூர்த்தி மேம்க்கு தெரிஞ்சிருக்கு, அங்கே நிறைய பேர் அந்த டைமில், இப்போ கிடையாது, அந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் ஆசை காட்டி இந்த ஏஜென்சி மூலியமாக வெளிநாட்டில் வேலை வாங்கி தரது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பெண்கள் துபாயில் அந்த மாதிரி சிக்கியிருக்காங்க. அவங்களுடைய பாஸ்போர்ட்ஸும் அவங்கக்கிட்ட இல்லாமல் கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் 3 வருஷம் அப்படிலாம் கடந்து அந்த ஒரு 4 வருஷம் அதே இடத்துல வந்து ஃபேமிலியை மீட் பண்ண முடியாமல், பணத்துக்காக எப்படியாச்சும் சம்பாரிச்சு முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் அந்த மாதிரி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவரி அப்படிங்கிற கைண்டில் வந்து அவங்க இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட சுதாமூர்த்தி மேம் அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அவங்கள வந்து மீட்டெடுத்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இது சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இவங்களெல்லாம் புக் பண்ணி நிறைய அம்பாசிடர்ஸ் அவங்ககிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் எப்படியோ அவங்க மீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்து அவங்க இப்போ இந்தியா தன்னுடைய சொந்த நாட்டுக்கே வந்து தன்னுடைய ஃபேமிலியெலாம் மீட் பண்ணும்போது அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக எங்களுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்து அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் அவங்க கஷ்டப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரீடம் இஸ் த அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற லெசன் தான். இப்போ இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பில்டிங் இல்லை, நிறைய பிரான்ச்சஸ்லேருந்து நிறைய பெர்மனன்ட் பில்டிங்ஸ் வந்துருச்சு. பட் ஆனால் அந்த டைமில் பில்டிங்காக இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புளோட லைஃபாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செட் ஆஃப் பீப்புளோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்காக வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த பீப்புளோட லைஃப்பில் டெபாசிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே செலவு பண்ணாங்க சுதாமூர்த்தி. ஸோ அது ஒரு
இல்லை செட் ஆஃப் பீப்புளை வந்து அந்த மாதிரி ஏஜென்சி தப்பான வழியில் போய் அப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள மீட் எடுத்து கொண்டு வந்து ஃப்ரீடம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பவர்ஃபுல் அம்பாசிடர்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வருதோம் அப்படின்னா, நம்மளுடைய சினி ஃபீல்டில் இருக்கிற நிறைய பர்சன்ஸ் அவங்களாம் தே ஆர் த ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அம்பாசிடர்ஸ் ஃபார் ஆல் த பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்துலையும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. சுதாமூர்த்தி அவங்களுடைய டைம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்துக்காக சில கான்ஃபரன்சஸ் இதுக்காக ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் போகும்போது இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேரியராக இருந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ், கன்னடா, இந்த ஹிந்தி, இந்த லாங்குவேஜஸ் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இப்போ ஈரான், ஈராக்கு, பெர்ஷியன் அந்த மாதிரிலாம் போகும்போது நிறைய லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போது அவங்க எப்பயுமே யூஸ்வலாக வியர் பண்ணுற அதே அட்டையர் சாரியே போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே உள்ள பீப்புளெலாம் நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஷி இஸ் கமிங் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்டையர்ல இருந்தே கெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க அட்டையர்லேருந்து கெஸ் பண்ணி இந்தியா அப்படின்னு கெஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட வச்ச கேள்விகள் அல்லது பேசின வார்த்தைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, குச்சு குச்சு ஹோத்தா ஹே, ஷாருக் கான், அமிதாப் பச்சன், ரேகா, இந்த மாதிரியான பாலிவுட்டோட ஆக்டர்ஸ் நேமா அவங்க சொல்லியிருக்காங்க. கவி குஷி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் இங்கே நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு படத்துலையும் பாலிவுட்ல அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட் ஃபிலிம்ஸ்ல ஒவ்வொரு படத்துலையும் இந்த வெளிநாட்டுடைய சில கண்ட்ரீஸ்னுடைய ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும், சில கண்ட்ரீஸ்னுடைய ஒரு பிளேசஸ் ஆகட்டும், அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ஃபிலிம்ஸில் நிறையாவே போர்ட்ரே பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஜிந்திகி நா பிலாகி தோபாரா அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரித்திக் ரோஷனுடைய மூவி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினுடைய ஃபெஸ்டிவல் பயங்கர இதாக இருக்கும், பிரபலமாக பேசப்பட்டிருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபெஸ்டிவல் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரித்திக் ரோஷன் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு இது, யாராவது இந்தியன் போனாங்க அப்படின்னாலும் ரித்திக் ரோஷன் டொமேட்டோ ஃபெஸ்டிவல், ஜிந்தகி நா மிலாகி தோபாரா அந்த மாதிரி நேம் சொல்லி தான் அவங்க வந்து அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறதே. ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய ஒரு சந்தோஷம். இதுலேருந்து அவங்க தெரிஞ்சது என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் இஸ் நாட் த பேரியர் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சது, அதெல்லாம் ஒரு சின்ன கதை. ஆனால் லாங்குவேஜ் இஸ் நாட் த பேரியர் ஃபார் எனி திங். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிராண்ட் அம்பாசிடர்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு பிராண்ட் அம்பாசிடர்ஸ், ஒரு கலை, அந்த கலையிலேருந்து ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க. அதுவும் சில கண்ட்ரீஸ்னுடைய ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்ஸ் அந்த பிளேசஸ்லாம் வந்து நம்ம போர்ட்ரே பண்ணும்போது அப்படிங்கும்போது ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி லைனை ஒரு நார்மலான பர்சன் சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அம்பாசிடர் வச்சு ஒரு கரெக்டான ரீச் கொடுக்கறதுக்கும் அதோட ரீச் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த பவர்ஃபுல் அம்பாசிடர்ஸ் மூலயமா. செகண்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங் லைக் அ ஹோம் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு சாப்டர். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்டு வந்து தன்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க சுதாமூர்த்தி மேம்கிட்ட. இவங்களும் சொல்லியிருக்காங்க, இல்லை கொஞ்சம் பிஸியாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு இன்ஃபோசிஸ் ஒரு ட்ரஸ்ட்டு தானே, இந்த ட்ரஸ்ட்டில் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கேன், எல்லா டொனேஷன்ஸ் கேட்டு வருவாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவள் தான் சொல்லியிருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயங்கள் கிடையாது, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் விஷயம். இஃப் யூ வாண்ட் டு ரியலி நோ அபவுட் மை ஒர்க் அப்படின்னா என் கூட சேர்ந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஷேடோ பண்ணிப்பாரு என்னோட ஒர்க்கை, ஷேடோவிங் எ பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். நீ பண்ணிப்பாரு அப்படிங்கும் போது தான் அவங்க சொல்லியிருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டாங்க. ஸோ ஒரு ஃபுல் டே அவன் ஃப்ரெண்டு வந்து தன்னுடைய ஒர்க்கை அப்படியே கவனிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 8 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 5:30, 6 o'clock வரைக்கும் என்னென்ன மாதிரி பிஸி மீட்டிங்ஸு, எத்தனை பர்சன்ஸ் டொனேஷன்ஸ் கேட்டு வராங்க, எத்தனை பர்சன்ஸ் வந்து ஃப்ராடுலண்ட்டாக வராங்க, எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எத்தனை பர்சன்ஸோட மெயில்ஸு இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த எல்லா ஒர்க்கையும் பார்க்கும்போது அவங்க முடிச்சுட்டு போகும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, இவ்வளோ வயசாகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே ஆகுது, ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, பேசாமல் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானே, லீவ் ஹாலிடேஸ்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதானே, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது சுதாமூர்த்தி அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே இங்கே நான் வெக்கேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், எனக்கு இந்த வேலை வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் ஏற்கனவே வெக்கேஷனில் இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு எதுக்கு இன்னொரு வெக்கேஷன் அப்படிங்கிறது தான். ஸோ இஃப் யூ ரியலி லவ் இன் டூயிங் சம்திங் அப்படிங்கும் போது தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வெக்கேஷன். நீ ஒர்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே தோணாது. நிறைய பேர் இந்த கோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, நீ ஒரு வேலையை பிடிச்சி பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ லீவ் அப்படிங்கிற ஒரு இதே உனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறதான். ஸோ இஃப் யூ லவ் வாட் எவர் யூ ஆர் டூயிங் தெர் இஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ வெக்கேஷன் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்லேருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன்.
ஐ காண்ட் வி கேன் அப்படிங்கிற இந்த சாப்டர்லேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஆல்கஹாலிக்ஸ் பற்றி நிறைய அந்த டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்ட் அல்லது ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கும் போது நிறைய செக்மெண்டடான பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் அந்த ஏரியாவிலேருந்து அந்த செக்மெண்டான பீப்புள் சரி, அதுக்கப்புறம் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளும் சரி, மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டி அந்த மாதிரி சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு பீப்புளாக மீட் பண்ணும்போது ஆல்கஹாலிக் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டையும் வந்து மீட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்குண்டான ஒர்க்கில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது சுதாமூர்த்தி மேம்க்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு செக்மெண்டடான ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, வெல் எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்காப்புல. நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சம்பாரிச்சு அந்த மாதிரி தான் இருந்திருக்காப்புல. அவருக்கு வந்து அந்த ஆல்கஹாலிக் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லவே இல்லை அந்த ஒரு டைமில். ஒரு சின்ன ஒரு பார்ட்டியில் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து இன்சிஸ்ட் பண்ணனால சரி ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இது பண்ணுவோம், செப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளாஸ் செப் பண்ண விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லெவலில் அந்த ஹை இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அது அப்படியே அடிக்ஷனாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அடிக்ஷனாக மாறி 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 என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தை பாதிக்கிற லெவலுக்கு அது போய் கிட்டத்தட்ட தன்னுடைய ஒய்ஃப், தன்னுடைய சில்ட்ரன் எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய என்டையர் ப்ராப்பர்ட்டியிலிருந்து தான் அப்பா அம்மா உருவாக்கின எல்லா மிகப்பெரிய சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வித்துட்டு கிட்டத்தட்ட ஒரு லிட்ரலி ஒரு பெக்கரா உருவாயிட்டாரு. பெக்கரா அப்படியே அந்த ஸ்டேஜுக்கு ஒரு வந்துட்டார். பெக்கர் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு டைம்ல ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கார்ல ஒரு லேடியும் ஒரு குழந்தையும் போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறதுக்கு போறாரு. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு வந்து இவங்களை அடையாளமே தெரியல. ஸோ அந்த லெவலுக்கு இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது இந்த பர்சனை இவ்வளோ இந்த லைஃபை மாற்றி விட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் அனானிமஸ் அப்படின்ட்டு ஏஏ அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பை தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எப்படியாச்சும் இந்த குடியை நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் தான் இது எப்படியாச்சும் நம்மளும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் மூலியமா நிறைய உதவிகள் இதுக்கு மூலியமா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, மணி இஸ் நாட் அன் அல்டிமேட் கோல் அப்படிங்கிறதான். ஒரு பர்சனை ராக் பாட்டம்ல இருந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கோல். மணி மட்டும் ஒரு கோல் கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல இருந்து. ஸோ இந்த மாதிரியான பல பெனிஃபிஷரிஸ், செட் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் ஃபுல்லாமே இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது டீல் பண்ணியிருக்கு. இது இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த டொனேஷன்ஸ் ஆகட்டும், அல்லது அவங்களால வாழ்ந்த பெனிஃபிஷரிஸ் ஆகட்டும், ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டியிலேருந்து நிறைய செக்மெண்டட் பெனிஃபிஷரிஸ் ஆகட்டும், நிறைய பேத்துக்கு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது நிறைய நல்ல உதவிகள் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்புலமாக இருந்தவங்க சுதாமூர்த்தி மேம் தான். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் தான் சந்திச்ச கதைகள், தான் சந்திச்ச பர்சன்ஸ், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட லெசன்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த புக்கில் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் 3000 ஸ்டிச்சஸ். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேஸ் ஸ்டோரி கொண்ட ஒரு புக்கு தான் இந்த 3000 ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறது. சுதாமூர்த்தி மேடமோட என்டையர் லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். நல்ல லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்கோட அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்கி படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஹூ ஆர் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட், தேங்க்யூ ஸோ மச். என்ன புக் படிக்கலாம், வேறு என்னென்ன ஜானர்ஸ்லாம் படிக்கலாம், வேறு என்னென்ன ஜானர்ஸ்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஜானர்ஸ், அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து கண்டிப்பாக படிச்சுட்டு ரிவ்யூ கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னொரு புக்கில், நல்ல புக்கில், இன்னொரு ரிவ்யூவில் மீட்